ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏலம் கேட்கறதுக்கு என்ன ஆளுங்க கம்மியா இருக்காங்க? ஏலம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உன் சம்பந்தி யாரையும் வரவிடாம தடுத்துருச்சோ? சுப்பையா, அவளை என் சம்பந்தின்னு சொல்லாத. சரிப்பா, இனிமே சொல்லல. உனக்கு போட்டியா இருக்கிறது அந்த அம்மா மட்டும்தானே? அந்த அம்மா தானே ஏலத்தை எடுக்க போகுது. அந்த அம்மா ஏலம் எடுக்கக்கூடாது, எடுக்க விட மாட்டேன். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். என்ன சிவசாமி இதெல்லாம்? உனக்கும் வேணாங்கிற, அந்த அம்மாவும் எடுக்கக்கூடாதுங்கிற, வேற ஒருத்தங்களுக்கு எடுத்து கொடுக்க போறாங்கிற. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேப்பா. இது வரைக்கும் நீ என்கிட்ட எதையும் மறைச்சதே இல்லையாப்பா. பொறுமையே இரு சுப்பையா, நடக்க போறத நீ பார்க்க தானே போற. வணக்கம்மா. வாங்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கம்மா. அம்மா, இந்த தடவை நீங்க தான் ஏலத்தை எடுக்கணுமா? அந்த சிவசாமியை எடுக்க விடக்கூடாதுமா. கோவில் நிலம், ஏரி, தோப்பு மொத்தமா வர குத்தகை யாரோ ஒருத்தர் எடுக்க விட்டுருவேனா? கரெக்டுமா, நீங்க சொல்றது சரிதான். அம்மா விட்டுறாதீங்கம்மா. இந்த தடவை ஏலத்தை நீங்க தாம்மா எடுக்கணும். கண்டிப்பா நான் தான் எடுப்பேன். கவலைப்படாதீங்க. சரிங்கம்மா. சரி, போலாங்களா? போலாம்ப்பா. என்ன சரவணா, உன் மாமனார் வந்திருக்காரு. நமக்கு எதிராக ஏலத்தை எடுத்து திருவாராமா? அம்மா, அவர் பார்க்கறதுக்கு தாம்மா பயங்கரமான ஆளா இருப்பாரு. பக்கத்துல போய் பார்த்தா காமெடி பீஸுமா. பரவாயில்லையே, மாமனாரை பத்தி நீ முழுசா தெரிஞ்சு வச்சிருக்க. அம்மா, நான் எப்பவுமே அவர்கிட்ட போய் காமெடி பண்ணிட்டு இருப்பேம்மா. அவரு பதில் சொல்ல முடியாம தவிச்சு தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. பின்ன பூங்குடிய மட்டம் தட்டுற யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விடுவானா? அது பூங்குடியோட அப்பாவா இருந்தாலும் சரி, நான் உண்டிலன் பண்ணிடுவோமா. அம்மா வாங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் 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 மேடம். வணக்கம். சிவசாமி, என்னப்பா ஆச்சு? துஷ்டன கண்ணா தூர உலகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த பக்கம் போய் உட்காரலாம். ஐயோ மாமா, அப்படின்னா நாங்க தான் எழுந்து அந்த பக்கம் போய் உட்காரணும். டேய், என்ன நக்கல் பண்றியா? அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணீங்களே, அதுக்கு பேர் என்னங்க மாமா? விக்கலா? நீங்க ஒண்ணு போட்டீங்க மாமா, நான் ஒண்ணு போட்டேங்க மாமா. அவ்வளவுதாங்க மாமா, சரியா போச்சு. என்ன சரவணா, உன் மாமனார் பயந்துட்டாரு போல இருக்கு. யாரு? நான் இவனுக்கு மாமனாரா? இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. உங்க பொண்ணு தானே என் புள்ள கட்டியிருக்கான். அப்ப நீங்க அவனுக்கு மாமனார் தானே, எனக்கு சம்மந்தி தானே. ஏய், திரும்ப திரும்ப நீ என்ன சம்மந்தின்னு சொன்ன, அவ்வளவுதான். அம்மா, நான் சொல்லல, மாமா சரியான காமெடி பீஸுங்க. சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? டேய், என்ன நக்கல் பண்ணி ஜெயிச்சுட்டதா சந்தோஷப்படுறியா? இந்த ஏலத்தை எடுக்க போறது அதுதான் ஊருக்கே தெரியுமே. ஏலத்தை நான் தான் எடுக்க போறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் நீங்க எடுக்க போறீங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா எனக்கும் தேவையில்லை. அப்புறம் எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, காத்து வரட்டும். ஏய், ஏலத்தை எடுக்க போறது நான் இல்ல. அதே மாதிரி உங்களையும் எடுக்க விட மாட்டேன். ஏலத்தை எடுக்க போறது யாருன்னு தெரியுது இல்ல? அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி அம்மாவை கேள்விப்பட்டிருக்கியா? அதை எப்படி கேள்விப்படாம இருப்ப? இந்த சுத்து வட்டாரத்திலேயே அவங்களுக்கு தெரியாதாலோ கேள்விப்படாதாலோ இருக்கவே முடியாது. அந்த அம்மா வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவரு டெல்லியில பெரிய ஆபீசரா இருக்காரு. அங்க இருந்த மாதிரியே இங்க எல்லாத்தையும் அப்படி அப்படி அப்படின்னு ஆட்டி வைப்பாரு. அவரு கூட போட்டு போட்டு நீ எடுத்துருவியா? அது யாரா இருந்தா என்ன, ஏலம் தானே எடுக்க போறோம். கட்டுப்படி ஆகுறவங்க எடுக்க போறாங்க. வெறும் பேச்சு. ஓரமா போய் நில்லுடா. நீ கட்டுப்படி ஆனாதான் எடுப்ப. நாங்க கட்டுப்படி ஆகலைன்னாலும் பரவாயில்ல, அதை எடுப்போம்.